நீங்க மட்டுமே. காரிருளில் இருந்த எனக்கு வெளிச்சம் தந்த அன்பு இயேசுவே. உம்மை துதிப்பேன் யாவே, நான் உம்மை துதிப்பேன் என்றுமே யாவே, நான் உம்மை துதிப்பேன் யாவே யாவே. பரிசுத்த ஆவியை எனக்கு தந்த நல்ல இயேசுவே, உம்மை துதிப்பேன். தாயும் தகப்பனும் நீங்கதாப்பா, எப்போதும் என்னோடு இருக்கும் நண்பனும் நீங்கதாப்பா, முடிவில்லா ராஜ்யம் தந்தது உங்க கிருபை மட்டுமே. உன்னதமானவரே என் தகப்பனே, உம்மை துதிப்பேன் யாவே. ஒருவரும் சேரா ஒளியில் வசிப்பவரே, உம்மை துதிப்பேன் யாவே. உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் உள்ளங்கையில் வரைந்தீரே. என் அன்பு இயேசுவே, உம்மை துதிப்பேன் யாவே, நான் உம்மை துதிப்பேன் என்றுமே யாவே, நான் உம்மை துதிப்பேன் யாவே யாவே. என் சுவாசமே விசுவாசமே இயேசுவே, என் ஜீவனே. என் சுவாசமே விசுவாசமே இயேசுவே, என் ஜீவனே. உம்மையன்றி அடைக்கலம் யாரப்பா, என் ஆதரவே நீர்தானப்பா. உம்மையன்றி அடைக்கலம் யாரப்பா, என் ஆதரவே நீர்தானப்பா. அண்டி வந்தேன் உம் சமூகத்தை தேடி வந்தேன், உம் பாதத்தை அண்டி வந்தேன், உம் சமூகத்தை தேடி வந்தேன், உம் பாதத்தை. என் சுவாசமே விசுவாசமே இயேசுவே, என் ஜீவனே. உம்மையன்றி அடைக்கலம் யாரப்பா, என் ஆதரவே நீர்தானப்பா. கண்மலையே என் மீட்பரே, மீட்பரே என் கர்த்தாவே. கண்மலையே என் மீட்பரே, மீட்பரே என் கர்த்தாவே. உம்மையன்றி விடுதலை யாரப்பா, என் ரட்சகரே நீர்தானப்பா. உம்மையன்றி விடுதலை யாரப்பா,
உறைவிடமே நான் தங்கும் மறைவிடமே விக்கினம் விலக்கிடும் என் வல்ல கோட்டையே உறைவிடமே நான் தங்கும் மறைவிடமே விக்கினம் விலக்கிடும் என் வல்ல கோட்டையே உம்மையன்றி தெய்வம் யாரப்பா என் சிருஷ்டிகரே நீர்தானப்பா உம்மையன்றி தெய்வம் யாரப்பா என் சிருஷ்டிகரே நீர்தானப்பா அண்டி வந்தேன் உம் சமூகத்தை தேடி வந்தேன் உம் பாதத்தை அண்டி வந்தேன் உம் சமூகத்தை தேடி வந்தேன் உம் பாதத்தை ஆபத்து நேரத்திலே என்னை காக்கும் கேடகமே பிரதிபலன் பாரா மாறாத பேரன்பே ஆபத்து நேரத்திலே என்னை காக்கும் கேடகமே பிரதிபலன் பாரா மாறாத பேரன்பே சிலுவை நாதரே இயேசப்பா சிரம் தாழ்த்தி பணிகிறேன் உம் பாதத்திலே சிலுவை நாதரே இயேசப்பா சிரம் தாழ்த்தி பணிகிறேன் உம் பாதத்திலே என் சுவாசமே விசுவாசமே இயேசுவே என் ஜீவனே என் சுவாசமே விசுவாசமே இயேசுவே என் ஜீவனே உம்மை ஆராதனை ஆராதனை ஆத்மநேசரே ஆராதனை ஆராதனை எந்தன் தேவனே உந்தன் நாமமோ அதிசயம் அதிசயமே போற்றி பாடுவேன் அனுதினம் அனுதினமே ஆராதனை ஆராதனை ஆத்மநேசரே ஆராதனை ஆராதனை எந்தன் தேவனே யெகோவாயீரே அளிப்பவர் நீரே மலை மேலாட்டை அளித்தவர் நீரே ஆராதனை ஆராதனை யெகோவாயீரே ஆராதனை 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 யெகோவாயீரே ஆராதனை யெகோவா ராப்பா குணமாக்கும் அப்பா மாறாவின் நீரை இனிப்பாக்கி நீரே ஆராதனை ஆராதனை யெகோவா ராப்பா ஆராதனை 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 யெகோவா ராப்பா ஆராதனை யெகோவா நிஸ்ஸி ஜெயத்தின் கொடியே போர்களில் நீரே வெற்றி தந்தீரே ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஜெகோவா நிஸ்ஸி ஆராதனை ஜெகோவா ரோஹி மேய்ப்பரும் நீரே பசுமை நிலத்தில் இளைப்பாற்றி நீரே ஆராதனை ஆராதனை ஜெகோவா ரோஹி ஆராதனை 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 ஜெகோவா ரோஹி ஆராதனை எல்ஷடை நீரே போதுமானவரே இல்லாத ஒன்றை உண்டாக்குவீரே ஆராதனை ஆராதனை எல்ஷடாய் தேவா ஆராதனை 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 எல்ஷடாய் தேவா ஆராதனை ஜெகோவா சிக்கெனு நீதியின் தேவனே என் பாவம் கழுவி சுத்தம் செய்தீரே ஆராதனை ஆராதனை ஜெகோவா சிக்கெனு ஆராதனை 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 ஜெகோவா சிக்கெனு ஆராதனை 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 ஆத்மநேசரே ஆராதனை ஆராதனை எந்தன் தேவனே உந்தன் நாமமோ அதிசயம் அதிசயமே போற்றி பாடுவே அனுதினம் அனுதினமே ஆராதனை ஆராதனை ஆத்மநேசரே ஆராதனை ஆராதனை எந்தன் தேவனே கர்த்தரே என் கண்மலை என் கோட்டையும் நீரே ஓஹோ பாடுவேன் என் தேவன் ஜெயமே கர்த்தரே என் கண்மலை என் கோட்டையும் நீரே ஓஹோ பாடுவேன் என் தேவன் ஜெயமே நான் விழுந்தாலும் நீர் தூக்குவீர் நான் அழைத்தால் நீர் பேக்கிறே என் பயங்கள் எல்லாம் ஓடிடும் உன் நாமம் சொன்ன நேரத்தில் என் கேடயம் நீரே என் பலமும் நீரே உம்மை கூப்பிடுவே நான் ஜெயம் பெறுவே கர்த்தரே என் ரட்சகரே உம்மை நான் பாடுவேன் என்றுமே உயர்த்துவே தேவனே என் ராஜாவே என் சத்தம் கேட்டீ
புயல் வந்தாலும் அஞ்சேனா, கரம் என்னை தாங்குமே. எதிரிகள் எல்லாம் வீழ்ந்திடும், நாமம் ஜெயிக்குமே. லாடுவேன் லல்லல்லா உயர்த்துவே. ஓ தேவா நீர் எனக்கே என் ஜீவன் நீரே. கர்த்தரே என் கண்மலை, என் கோட்டையும் நீரே. ஸ்தோத்திரம் உமக்கே என் தேவன் ஜெயமே. கர்த்தரே என் கண்மலை, என் கோட்டையும் எங்களும் நீரே. பாடுவேன் என் தேவன் ஜெயமே. அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடிருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன். நான் உயிரோடிருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் மனுபுத்திரனையும், பிரபுக்களையும் மனுபுத்திரனையும் ரட்சிக்க திராணியில்லாத இவர்களை நம்பாதேயுங்கள். ரட்சிக்க திராணியில்லாத இவர்களை நம்பாதேயுங்கள். அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி.
பிரியும் தன் மண்ணுக்கு திரும்புவான் அவனாவி பிரியும் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்தே போகுமே அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்தே போகுமே அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனே பாக்கியவான் தன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனே பாக்கியவான் அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி வானம் பூமி சமுத்திரம் அவைகளில் உள்ள யாவையும் வானம் பூமி சமுத்திரம் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கின அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் உண்டாக்கின அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அல்லேலூயா என் ஆத்துமாவே. சிஸ்டர் டோரி அழையுங்கள் சிஸ்டர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் Sister Rita, please call Sister Dolly. பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் அல்லேலூயா என்
சங்கம வானொலி டொரண்டோ கனடாவில் இருந்து நித்திய வெளிச்ச நிகழ்ச்சிகள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் மாலை 6:45 ஆரம்பமாகின்றது. கர்த்தர் விடுதலையாக்குகிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் இன்று தாளந்தை கொடுப்போம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் டோலி, துதி ஆராதனை ஸ்தோத்திர பாடல் சிஸ்டர் கிரேஸ், வேத தியானம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்ட பிள்ளைக்காக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, உங்களுக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. அல்லேலூயா என் ஆத்துமாவே துதி, அல்லேலூயா என் ஆத்துமாவே. செய்திகளின் வெளிச்சத்தில் எஸ்தர் ரூபி இந்தியா, 8 மணிக்கு சிஸ்டர் அருந்ததி ஒஷாவா கனடா, 8:30 பாச ஞான பிரகாஷ் கொழும்பு, 9 மணிக்கு பாச ஆண்டன் ராஜ்நாம் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, 9:30 பாச சாமுவேல் ராஜோ ததிகளோ. கர்த்தர் தூக்கி விடுகிறார் மடங்கடிக்கப்பட்டோரை, கர்த்தர் தூக்கி விடுகிறார், கர்த்தர் நீதிமான். ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இன்றைக்கு புதிதான மலையாக யாவரையும் ஆசீர்வதிப்பதற்கு எங்கள் மத்தியில் இருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்தி, அப்பா வரப்போற ஆரம்ப ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீங்க உங்களோட மனுஷரை நீங்க நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மாத்திரம் ஐயா. நீங்க அழைத்த அழைப்பின்படி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, பேச்சில இல்லை பலத்தில் ஆண்டவரே, உங்களோட பலத்துல உங்களோட கிருபையை தாங்கி இருந்து அவர்களுக்கு உங்களோட ஞானத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து யாவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பாவே பிதாவே, உங்களுடைய சிலுவையின் நிழலில் எங்களை மறைத்து இந்த ஊழியக்காரர் ஒவ்வொருத்தரையும் நீங்க உங்களோட சிலுவையின் நிழலில் மறைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட சிலுவையின் நிழலில் அவங்க தங்கக்கூடியதாக எந்த விதமான தடைகளும் இல்லாத வண்ணமாக அப்பா, பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்கிற ஊழியத்திலேயும் ஆன்லைன்ல இருக்க ஒரு விதமான தடைகளும் வராத வண்ணமாக யாவரையும் ஆண்டவரையும் உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மற்றும்படி ஆண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தை எப்பொழுதும் கூறுகிற வார்த்தை தான் இருந்தாலும் சில நேரத்தில் கர்த்தர் எங்களை ஒரு வார்த்தையை வெற்றி அதில் வித்தியாசமான கருத்தோட எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். துன்மாக்கருடைய சங்கீதம் 1 முதலாவது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். துன்மாக்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நன்றி ஆண்டவரே, நன்றி அம்மா அப்பே ஆண்டவரே. நாங்கள் உங்களோட வசனத்துல ஒவ்வொரு நிமிடமும் தியானமா இருப்பதற்கு உங்களோட கிருபையை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமே. நன்றி எஸ், நன்றி அப்பா. நீங்க அழைத்த ஊழியக்காரர்கள் முதல் உங்களோட பிரசனத்தை அனுப்பி அவர்கள் உங்களோட பிரசனத்தை அப்பா எடுத்து செல்வதற்கு இன்னும் அதிகமாக அவங்களை உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி இரத்த கோட்டைக்குள் மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவரா இருந்து இவ்வளவு ஒவ்வொரு நாளும்
எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு நாங்கள் அன்பாக ஒவ்வொருத்தரையும் வரவழைக்கிறோம். உங்களோட சித்தத்தின்படி நீங்கள் வழி நடத்துங்க. சங்கமம் வானொலியை நடத்துவர்கள் மூலமாகவும் உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்களை ஆரம்ப ஜெபத்துக்கு ஆரம்ப பாடல்களை சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்கள் எடுத்து வருவார்கள். யாவரும் அன்போடு அவர்களை வரவழைப்போமாக. நன்றி. ஆமென், நன்றி. ஆமென். ஆமென். Thank you, பிரைஸ் லார்ட் sister. Thank சிஸ்டர். you. வாருங்கள், வந்து Thanks. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. God bless you. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், எல்லா துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்க அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தை உட்காரும்படி செய்த எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றால நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளின இந்த தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம். உயர்த்துறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனே சோஸ்திரம் ஆண்டவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவி ஆனவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பினாவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடெழும்பட்டும் ஆவியானவரே. அன்பினாவியானவரே. அன்பினாவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவி ஆனவரே, தூயாவியானவரே சோஸ்திரமாண்டவரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னுள் இருப்பதால். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நித்தியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறைவில்லையே குறைவில்லையே
என் கர்த்தர் என் மேய்ப்பர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் குறைவில்லையே குறைவில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னுக்குள் இருப்பதனால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னுள் இருப்பதால். நன்றி ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக வாசம் பண்றேன் தேவாதி தேவன். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. இயேசுவே நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. நான் காண்கின்ற எல்லாமே உமக்காகவே, நான் காணாத எல்லாமே உமக்காக உண்டானதே. ஆதியும் நீரே, யாவிலும் முந்தினவர், மரித்து உயிர்த்த முதற்பேரானவர். சகல பூரணமும் உமக்குள் உள்ளதே. பரலோக பூலோக படைப்பின் கர்த்தரே, நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. இயேசுவே நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. எமக்கு எதிராய் இருந்த கையெழுத்தை துளைத்து ஆணியால் சிலுவையில் அளித்தீர். சாத்தானின் அதிகாரத்தை உரிந்து கொண்டு கோர சிலுவையில் வெற்றி சிறந்தேன். மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தர், வல்லமை தேவா, நித்திய அப்பம், நீதியின் சூரியனே, நித்திய கண்மலையே, தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. ஆமாண்டவரே, நீரே எங்களுக்கு துதிக்கு பாத்திரானே தேவன். சகல ஆண்டவரே தகப்பனே, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உயர்த்தும் போது ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை சிற வல்லமுள்ள நாமம் இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதியை எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். அருமையா கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள். கர்த்தர் நல்லவர். ஆமேன். மறுபடியாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையான பாட்டுகள் எங்களுக்கு கொஞ்சம் தடிமனா இருந்தது, அப்படி இருந்தும் பாடினான். ஆனா நல்லா பாடினீங்க. கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுத்தாராமே. ஆமேன் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்ல துதி பாடல்களை கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தை பாடல்கள் மூலமாயும் துதிகள் மூலமாகவும் உங்களோட கர்த்தர் பேசுறவரா இருக்கிறபடி அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 23
1 6 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். அவருடைய அபிஷேகத்தினால எங்களை அழைத்த தேவன், இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஜீவனுள்ள தகப்பன் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய பரிசுத்தமா ஆவியின் மூலமாக எங்களை வழி நடத்துகிறார். அதுக்காண்டி கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு தந்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒருமித்து சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பதற்கு வரவழைப்போமாக. சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, Sister Dolly. God bless you. ஆமேன். God bless you. வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி நன்றி நன்றி. சங்கீதம் 23 நாங்கள் வாசித்தோம். அவர்களுடைய கோலும் அவர்களுடைய தடியும் எங்களை தேற்றுகின்றது. In Psalm 23 it says, thy rod and thy staff they comfort me. Yes, Lord, thy rod and thy staff they comfort me means, Lord, you are the comforter, Lord. You are the one who brings us that love, peace and joy into our lives, Lord. When we accept you as our Lord and our Savior, when we are cleansed and forgiven of our sins, Lord, you come in, Lord Jesus, into our lives with that forgiving power of thy salvation into our lives, Lord Jesus, with your wonderful presence, Lord, that comforts us, that is our shield and our buckler, that you come in, Lord Jesus, with that presence of the living Holy Spirit, Lord, that comes and abides within us, Lord, and lives through us, Lord. Thereby we have our move and have our being in you and through you, Lord. So we thank you for that, Lord. Even as we, Lord, come into the nations of the world, Lord, about 120 nations gathering at this time, Lord. And Lord, it is no accident, Lord Jesus, that you would enable, Lord, Panditya Balicham to go into these nations, even from morning, from Sangamam Gospel Radio emanating, Lord Jesus, the way you have called it out, Lord, as this end days ministry, Lord, to come and bless many nations, Lord, many people coming from many backgrounds, Lord, that could still be able to come, Lord, even other nations that speak the Tamil language as well as the English language, Lord Jesus, even as we come and worship you, Lord, in spirit and in truth, Lord. We welcome every one of them in the name of the Lord Jesus, and we thank you, Lord, for the way in which you are opening, Lord Jesus, their hearts and lives, Lord, in the same way, Lord, that you only can do it through your wonderful power, the enabling power of the Holy Spirit alone. So we, Lord, pray, Lord Jesus, even as the many that have joined, Lord Jesus, even as you are working in and through them and moving upon them, Lord, and many that are going to be witnessing, even as Sister Grace has already come and worshipped, Lord, in spite of a cold, Lord, being available and being moving, Lord, in your spirit, and Lord, being touched, Lord Jesus, and being ministering, Lord, through your Holy Spirit, oh God. So we thank you for that, Lord, and also thank you even as Sister Dolly is hosting the program today. Be with her, leader and guider and help her, Lord, each step of the way. Strengthen, quicken, and be with her, Lord, with your anointing power of the Holy Spirit resting upon her. We also thank you, Lord, for Brother Mahendran, Lord, who has been so faithfully, Lord, Monday to even now Saturday and Sunday, Lord, all the way through the 7 days of the week, Lord, being available for your service, for your call, oh Lord, enabling him, Lord, with your strengthening and quickening power of the Holy Spirit resting upon him, Lord. So we thank you for that, Lord, and we thank you, Lord, for the wonderful ways in only you can minister for those, Lord, that are open to you, Lord.
with the power of the Holy Spirit coming and moving and doing your work, Lord, that you chose to do it, Lord, through the channels, Lord, through entities, Lord, that you created, Lord, as your humankind that had now, Lord, been able to come and serve you and love you, and Lord, with that very purpose, Lord, of your salvation to come into many others, Lord. So we thank you, Lord. We also thank you for Brother Leslie and Sister Rita, who have dedicated their time and their service to you, Lord, with these wonderful channels that are going out, Lord, through the media networks. And we thank you for their dedication and their time and their energy spent on it as well, Father, 24/7, Lord, as it comes through, Lord, through these networks, Lord. So we thank you, Lord, for the wonderful way only you can bestow your wisdom and knowledge and understanding and the leading and the guidance and the anointing of the Holy Spirit upon them as well, Father, as they do their services, Lord. And the many nations that have been coming in and being blessed by it, I pray. And also now, Lord, I as the listeners are listening, Father, as you are preparing their hearts, and they have been already blessed, Lord, with the wonderful ministry that's been already going on, Lord, through the day and whatever time and hour and time zones they are in, Lord. You have been emanating into their hearts and lives through these networks, Lord, even as they are touched, Lord. Minister to them, Lord. Your Holy Spirit is, Lord, even moving at this time, Father, touching their hearts, touching their lives, setting them free. All the bondages have been broken, the chains have been removed, and the word goes forth, Lord. The word that is, Lord, being prepared by the servants of the Lord, even as they come through, Lord, and bring forth the word. Anoint their lips, Lord. Anoint them, Lord Jesus, as they speak out the word, and the Holy Spirit moves through them, oh God, into the many nations of the people that are listening, Father. And I thank you for the word that is being sent forth will not return to us void, but accomplish the thing it which was sent to. So I thank you, Lord, for only your word can accomplish that task. Only your word that has the power, Lord, in it, Lord, to bring forth that which is enabling them, Lord, to open up their eyes of their understanding, Lord. Let the scales of the blindness fall off, Lord, and let them see that through the enabling power of the mighty power of the Holy Spirit, Lord, as they come into the word, Lord. Open their eyes and, Lord, see you, Lord, in their spiritual eyes being opened up, Lord. Accept you as their Lord and their Savior wherever their bondages are, Lord. Even as the word goes forth, it's going to break off. It's going to fall off their lives, Lord. And the chains being broken off, Lord. You are the bondage breaker. You are the yoke remover. And we thank you for the word in which you are going this, Lord, oh God, upon their hearts and lives. Now I pray, Lord, even as they are moving in your spirit, they are touched by your spirit, they are enabled by the power of the Holy Spirit moving upon their lives. Touch them, set them free, Lord. Whatever you are the provider, Lord. Jireh, God, our provider, who is now also, Lord, helping them to see, Lord, that you are the only one who can, Lord, even as they seek you and find you and know you and, Lord, seek your face, Lord, you will supply their needs according to your riches in glory through Christ Jesus. So we thank you for that enabling of your power, Lord, even as they are calling out to you in the name of Jesus. Whatever a need that might be, Lord, you will supply to them, Lord. May it be employment, may it be monetary, Lord, may it be any other ways, Lord Jesus, physically, mentally, emotionally, Lord, you are their healer as well, Lord, even as you are healing them, Lord, right from the crown of their head to the soles of their feet. Your healing virtues are flowing through them, Lord. Even as that woman, Lord, reached out and touched the hem of her garment, Lord, it was your virtue that, Lord, went through her body, Lord. The very same way you are the same yesterday, today, and forever. Your power, your presence has not changed. It's the same yesterday, today, and forever. The same spirit that raised Christ Jesus from the dead is the spirit that is moving through them and in and through them and setting them free. This very moment, I thank you for your touch. Thank you, Lord Jesus, for the ministry, of the powerful ministry of the Holy Spirit right now. And I thank you for taking care of their needs and meeting every one of them, Lord Jesus, wherever they are at, Lord. May it be at their industrial places they are working, the kind of situations, Lord, and also in their homes, Lord, as housewives, we are moving and working with their ends of their household duties and their children and all the rest of the employees, Lord, wherever they might be, Lord, and the people that are traveling, Lord, the people that are in the hospitals, Lord, wherever they might be, Lord, you are the same God, omnipotent, omnipresent, omniscient God, who is already serving and moving and touching them and setting them free. And I thank you for that, Lord. In Jesus' name we pray. Amen and amen. ஆமென் ஆமென். அருமையா ஜெபித்தீர்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மட்டுமே உலகமெங்கும் நாங்க அந்த அவருடைய சுகந்த வாசனை மூலமாக எங்களோட ஜெபங்களை கர்த்தர் கேட்டு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த ஆசீர்வதித்து
எங்களை ஊழியக்காரங்களையும் இன்னும் அதிகமாக அவர்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர் ரஞ்சினி. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜபித்து சிறிய பாட்டை பாடுவார்கள். நன்றி 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 நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. வித்தவுட் யூ வி கேனாட் டு நத். அதிர்ந்ததோ அதே போல ஊழியர்கள் மத்தியில் உங்களோட பரிசுத்தமான ஆவி உங்களோட அபிஷேகத்தையும் அனுப்பி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவங்களோட பரிசுத்தமான வல்லமை அதிரக்கூடியதாக யாவரையும் அப்பா அபிஷேகித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த நேரத்தை உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். ஒவ்வொரு இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அந்த பெந்து கஷ்ட நாள்ல எப்படி அந்த இடம் அதிர்ந்ததோ அதே வண்ணமாக்க எங்களுக்கு உங்களோட வல்லமை அப்பா உங்களோட வல்லமை எங்களுக்கு தெரியப்படுத்த தரிசனங்களையும் அப்பா விஷன்களையும் காணக்கூடியதாக அந்த வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அந்த பெரிதான முழக்கத்தோடு இப்பொழுது எங்கள் மத்தியில் உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைக்கு நன்றி செலுத்தி எங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. கர்த்தர் நல்ல. சங்கீதம் 34:8 கூறுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நன்றி நன்றி இயேசு அப்பா. நாங்க பாக்கியவான்களாக நீங்க எங்களை அழைத்து உங்களோட சத்தத்துக்கு செவி கொடுத்த கிருபைக்கு நன்றி. செவி கொடுப்ப அதிகமாக உங்களை எங்களுடைய உள்ளத்தில் பற்றுக்கொள்வதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஜீவனுள்ள தேவனே வரு, ஜீவ பாதையில நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரு, ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆத்ம மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உம்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே, நீங்க நல்லவரும் போதுமானவரும் பெரியவருமாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களை அழைத்தீங்க. நாங்களும் பரிசுத்தமாக இருப்பதற்காகவே அப்படியே ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவருடையும் பேசி ஒவ்வொருத்தரையும் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களுடைய திரு ரத்தத்தின் கீழே மறைத்து வைத்து உங்களை நிழலுக்கு பின்பாக மறைத்து இருந்து உங்களுடைய அபிஷேகத்தால நிரப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். ஆமென் சிஸ், ஆமென். ஒரு அறிவித்தல் ஒன்று. கனடா வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சி
ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திருநெல் நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஆரம்ப ஜெபம் மகேந்திரன், துதி ஆராதனை பாஸ்டர் வாரர், துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ, ஜெபம் சிஸ்டர் டோலி, இலங்கை இந்தியா இஸ்ரேல் யுத்த பூமிக்காக ஜெரின், தேவ செய்தியை கொண்டு வருகிறார் லண்டன்ல இருந்து பாஸ்டர் ஆண்டனி ஆப்ரஹாம். 9 மணிக்கு நிறைவு ஜெபம் பிரதமர் மகேந்திரன். தயவு செய்து நாளைய தினத்தில் சரியான நேரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு மட்டுமல்ல, கொஞ்சம் நில்லுங்கள். அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து லைன்ல நிற்கும் பொழுதுதான் அநேகர் மற்றொரு ஆட்சேபமாக இருக்கும். தயவு செய்து அதை மனதில் வைத்துக்கொண்டு இருங்கள். கர்த்தர்களை ஆலோசிப்பார்கள். சிஸ்டர் ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. அருமையான அறிவித்தலுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு சிஸ்டர் எஸ்தர் ரூபி அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எஸ்தர். கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத என்னவென்றால் தரிசனமும் சீர்படுதலும், அல்லது தரிசனமும் நம்முடைய நல்வாழ்வும். தரிசனம் என்றால் என்ன? அருமையானவர்களே,